அதான் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பத்திரிகையாளர் எல்லாம் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க எங்கெல்லாம் அந்த பணக்காரங்க இருக்காங்களோ எங்கெல்லாம் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள பத்தின ஒரு தவறான ஒரு பேட்டி கொடுப்பாரு. தவறான ஒரு பேட்டி, தவறான டேட்டா, தவறான அவர் பேசுறது எதுவுமே உண்மை இருக்க. டெய்லி அவர் பத்திரிகையில வரணும், டெய்லி மீடியால வரணும், ஒரு 40-50,000 வியூ போகணும், அதன் மூலமா ஒரு சம்பாத்தியம் பண்ணணும். இதுதான் அவர் நோக்கமே தவிர நல்ல மீடியாக்காரங்க எவ்வளவு இருக்காங்க, நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க, நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் மக்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை சொல்லுதாங்க. இது அரசு செய்யல, இது செஞ்சிருக்காங்க, நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு போறாங்க. இன்னும் குறிப்பா சின்ன சின்ன யூடியூபர் நல்ல நல்ல செய்தி கொண்டு போறாங்க. இந்த ஆளுக்கு இதே வேலை, இப்படியே சொல்லுவாரு, டெய்லி ஒண்ணு சொல்லுவாப்ல. அவரெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்னே சொல்லதுக்கு நான் வெக்கப்படுறேன். பத்திரிகை வியாபாரி. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியது, அவர்கிட்ட போய் 10 லட்சம் 5 லட்சம் கூட வந்து டிமாண்ட் வைக்க வேண்டியது, இதுதான் அவர் நோக்கம். அதுல இது ஒரு இது அவர் சொன்னதெல்லாம் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லீமா ரோஸ் மாதிரி அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க, அவங்களுக்கும் லட்சிய ஜனநாயகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதனால அவங்களுக்கு இது இல்ல. அவங்க பையன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல, அவங்க பையன் வந்து நான் அவங்களோட இன்னைக்கு இதுல கூட சொன்னார், இணையதளத்துல கூட சொன்னார், லட்சிய ஜனநாயக கட்சி எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத கூட இன்னைக்கு சொன்னாரு. சோ அதன் அடிப்படையில் அவர் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு. இதுக்கும் லீமா ரோஸ் அவங்களுக்கும் இது இல்லை. லீமா ரோஸ் மார்டின் அவர்களும் நானும் ஒரே கட்சியில டிராவல் பண்ணோம், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு அவர் அள்ளி விட்டுட்டு இருக்காரு, ஏதாவது எங்கடா கிடைக்கும் அப்படின்ட்டு. தயவுசெய்து நல்ல நல்ல யூடியூபர் எல்லாம் நீங்க நல்ல நல்ல செய்தியை கொண்டு போங்க, எதிர்காலம் நல்லா இருக்குது. இது போன்ற யூடியூபர் எல்லாம் வந்து வளர விடாதீங்க. சும்மா அவரு ஒரு 40-50,000 வியூஸ் வரணும், அதுதான் அவருடைய இது. டெய்லி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும், வியூஸ் வரணும். டெய்லி ஒரு பொய், ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும். டெய்லி பாருங்க ஏதாவது ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருப்பாப்ல. அதனால அவர் சவுக்கு சங்கர்லாம் வந்து முழுக்க முழுக்க சொல்லுதேன், இந்த நாட்டுல வாழ தகுதியற்ற நபர் அவர்.